சின்ன மருமகள் சீரியலோட ப்ரிடிக்ஷன்ஸ் பார்க்கலாம். தமிழ்ச்செல்வி மலர் கிட்ட வந்து, அக்கா ஏக்கா உம்முன்னு உட்காந்துருக்கீங்க, வாங்கக்கா சாப்பிடலாம் அப்படின்னு கூப்பிட்டுக்கிட்டே இருக்காங்க. மலரு சாப்பிட வராம உறைஞ்சு போய் வருத்தமா முகத்தை உம்முன்னு வச்சு உட்காந்துக்கிட்டு இருக்காங்க. சாவித்ரி வீட்டுல இருக்க வேலையெல்லாம் அப்படியே கிடக்குது, இந்த மலர் எங்க போனா அப்படின்னு கத்திக்கிட்டு இருக்காங்க. அம்மாச்சி வந்து, ஏ சாவித்ரி எதுக்கா இப்படி கத்துற? இல்லம்மா, மலர் வந்து ரூமை கிளீன் பண்ணவே இல்ல, எங்க போனா அவ? டெய்லி காலையில எந்திரிச்சோன்ன வேலை பாப்பால, இப்ப ஏன் வந்து வேலை பார்க்கல? அதுக்காக தான் அவளை கூப்பிட்டுக்கிட்டு இருக்கேம்மா அப்படின்னு சாவித்திரி சொல்லிக்கிட்டு இருக்காங்க. அம்மாச்சி வேகமா வந்து, தமிழ்ச்செல்வி என்ன மலர் எங்க? இல்ல அம்மாச்சி, அக்கா இங்கதான் இருக்காங்க, என்னன்னு தெரியல, 2 தடவையும் சாப்பிடவே இல்ல, நானும் கூப்பிட்டு பாக்குறேன், சாப்பிட வரவே மாட்டேங்கிறாங்க, ரொம்ப வருத்தமா இருக்காங்க அம்மாச்சி. சரி தமிழ், அவளை நான் வர சொன்னேன்னு சொல்லு, எதுக்காக கவலையா இருக்கான்னு நான் கேட்டு அதை சரி பண்றேன். அப்புறம் சாவித்திரி வீட்டுல வேலை இருக்குதுன்னு சொல்லிட்டு இருக்கா, அவளை வந்து வேலையை செய்ய சொல்லு அப்படின்னு சொல்லி அம்மாச்சி சொல்றாங்க. சரி அம்மாச்சி, அக்கா தெளிவாகி எந்திரிச்ச உடனே சாப்பிட வச்சுட்டு அனுப்புறேன், 2 வேளை சாப்பிடாம இருக்காங்க, மயங்கி கீழே விழுந்துட்டா என்ன ஆகும்? சரி தமிழ்ச்செல்வி, மலரை நான் வர சொன்னேன்னு சொல்லு அப்படின்னு அம்மாச்சி சொல்றாங்க. மலரும் வேகமா வராங்க. அம்மாச்சி வர சொன்னீங்களாமே, என்ன மலரு ஏன் சாப்பிடாம உட்கார்ந்து இருக்கிற? என்னமோ கவலையா இருக்கேன்னு சொல்லி தமிழ்ச்செல்வி சொல்லிச்சே, அது ஒண்ணும் இல்ல அம்மாச்சி, அதை விடுங்க. ஏ போச நினைச்சு கவலைப்படுறியாக்கும், அவன் கிடைக்கான் கிறுக்கு பைய. ஏண்டி ஒன்னா மாதிரி ஒரு தங்கமான பொண்டாட்டிய வேணான்னு சொல்லி விட்டுப்புட்டு லோலோன்னு திரியறான். இப்ப இன்னொரு கல்யாணத்துக்காக அந்த பொண்ணை பாக்குறதுக்கு போயிருக்கானோ, இனி அவளை கட்டி என்னன்னு சீரழிய போறானோ தெரியல, இதுக்கு போய் எதுக்கு உள்ள நீ கவலைப்பட்டுக்கிட்டு இருக்க அப்படின்னு அம்மாச்சி சொல்றாங்க. சாவித்ரி வேலை செய்ய சொல்லுச்சு, போய் சாவித்ரியோட ரூம்ல கொஞ்சம் வேலை இருக்கான் பாத்துட்டு வா அப்படின்னு அம்மாச்சி அனுப்புறாங்க. மலரு 2 ஸ்டெப் எடுத்து போகும்போதே டக்குன்னு மயங்கி கீழே விழுகுறாங்க. அம்மாச்சி ஐயோ ஓடியாங்க, மலர் கீழே விழுந்துட்டா அப்படின்னு கத்துறாங்க. தமிழ்ச்செல்வியும் வேகமா ஓடி வந்து பாக்குறாங்க. வீட்டுல இருக்க சாவித்ரி, ஈஸ்வரி எல்லாரும் வந்து பாக்குறாங்க. என்னாச்சு, ஏன் விழுந்துட்டா? அக்கா 2 வேளைக்கு சாப்பிடாம இருக்காங்க, என்னன்னு தெரியல, கவலைப்பட்டுக்கிட்டே இருக்காங்க போல, சாப்பிடாதனால மயங்கி விழுந்துட்டாங்களா என்னன்னு தெரியல அப்படின்னு தமிழ்ச்செல்வி சொல்லிக்கிட்டு இருக்காங்க. இவளுக்கு என்ன வீராப்பு இருக்கு சாப்பிடாம இருக்கிறதுக்கு? ஏன் இங்க இம்புட்டு சோறு கிடக்கல, கொட்டிக்கிட்டு வேலையை பார்க்க வேண்டியதானே அப்படின்னு ஈஸ்வரியும் சாவித்திரியும் வாய்க்கு வந்த மாதிரி பேசுறாங்க. தமிழ்ச்செல்வி மலரோட கைய பிடிச்சு பாக்குறாங்க. தமிழ்ச்செல்விக்கு ரொம்ப ஆச்சரியமா இருக்கு. அம்மாச்சி கேக்குறாங்க, என்ன தமிழ் டாக்டருக்கு படிச்சுக்கிட்டு இருக்க, மலரு கைய பிடிச்சு பாக்குற, என்ன எதுவுமே சொல்ல மாட்டேங்கிற, திருன்னு முழிக்கிற, என்ன விஷயம்? சாப்பிடாததுனாலதான் மயங்கி விழுந்துட்டாளா, இல்ல உடம்புக்கு ஏதாவது பிரச்சனை இருக்குதா? அம்மாச்சி அது வந்து அப்படின்னு தமிழ்ச்செல்வி சொல்லலாம்னு ஆரம்பிக்கிறதுக்குள்ள மலரு கண்ணை முழிச்சிடுறாங்க. ஏ மலரு போ, கொஞ்ச நேரம் ரெஸ்ட் எடு, அப்புறம் வந்து வேலையை பார்க்கலாம் அப்படின்னு அம்மாச்சி அனுப்பிடுறாங்க. தமிழ்ச்செல்வி மலர் அக்காவை தனியா கூட்டு போய், என்னக்கா என்ன விஷயம் இது, எம்பட்டு நாளாக்கா? அதான் தமிழ், எனக்கே தெரியல, இப்பதான் எனக்கு தெரிய வந்துச்சு, இந்த ஆளே வேணான்னு விலகி ஒதுங்கிட்டேன், பார்த்தா இந்த ஆளோட விஷயம் என்னை விட்டு ஒளியாது போல இருக்குது. தமிழ் அக்கா எதுக்குக்கா இதுக்கு போய் கவலைப்படுறீங்க, நீங்க கர்ப்பமா இருக்கீங்கன்ற விஷயத்த வீட்டுல இருக்க எல்லாத்தையும் சொல்லுவோம், போசுவோட கல்யாணத்தை நிப்பாட்டுவோம், போசுவ உன் கூட சேர்ந்து வாழ சொல்லுவோம்க்கா. இல்ல தமிழ்ச்செல்வி, அதெல்லாம் சரியா வராது, பெரிய அமைச்சர் வீட்டு பொண்ண கல்யாணம் பேசணும்னு ஈஸ்வரியத்தையும் போசுவும் சந்தோஷப்பட்டு இருக்காங்க. ஒண்ணுமில்லாத வீட்டுல இருந்து வந்த என்னைய அவங்க மதிக்க கூட மாட்டாங்க. நான் கர்ப்பமா இருக்கேன்னு சொன்னா கூட கர்ப்பத்தை கலைச்சிட்டு அவங்க போசுக்கு அந்த பொண்ண கல்யாணம் பண்ணி வைப்பாங்க அப்படின்னு மலர் வருத்தத்தோட பேசுறாங்க. மலரக்கா இத மறைக்கிற விஷயமா, எம்புட்டு நாளைக்கு மறைச்சு வைப்பீங்க? அம்மாச்சி கிட்ட இந்த விஷயத்த சொன்னா ராசங்க மாமா கிட்ட சொல்லி இதுக்கு ஏதாவது ஒரு முடிவு கட்டுவாங்க, சொல்லலாம்க்கா அப்படின்னு தமிழ்ச்செல்வி சொல்றாங்க. வேணா தமிழ் அப்படின்னு மலரு சொல்லிட்டு கொஞ்ச நேரம் கழிச்சு மறுபடியும் எந்திரிச்சு போய் சாவித்திரி ரூம்ல வேலை செய்யணும்னு போறாங்க. மலரு வாந்தி எடுக்கிறாங்க. இத பாக்குற பாட்டி, என் மலரு இங்க வா அப்படின்னு கூப்பிட்டு மலரோட கைய பிடிச்சு பாக்குறாங்க. ஐயோ என்னடி இது, ஏண்டி இத சொல்லாம மறைக்கிற? ராசாங்கம் இங்க பாத்தியா, இந்த மலரு புள்ள கர்ப்பமா இருக்கா அப்படின்னு அம்மாச்சி எல்லாருக்கும் இந்த விஷயத்த சொல்றாங்க. ஈஸ்வரி கோவப்பட்டு கத்துறாங்க. இங்க பாருங்க அத்தை, இதெல்லாம் நல்லதுக்கு இல்ல, இவதான் வேணான்னு சொல்லி விவாகரத்து பண்ணிக்கிட்டு போயிட்டாள்ல, அப்புறம் என்ன, வயிற்றுல புள்ள உண்டாச்சுன்னா அதை அழிச்சுபிட்டு ஆகுற வேலையை பாருங்க, போஸுக்கு வேற இடத்துல பொண்ணு பேசி முடிச்சாச்சு, நான் அந்த பொண்ணதான் கட்ட போறேன் அப்படின்னு ஈஸ்வரி கத்துறாங்க. ராசாங்கம் சொல்றாரு, போசு என்னடா நீ என்ன முடிவு சொல்ற, மலர வேணான்னு அப்படியே விட்டுற போறியா, இல்ல ஏத்துக்கிட்டு மலருக்கும் அந்த குழந்தைக்கும் வாழ்க்கை கொடுக்க போறியா அப்படின்னு ராசாங்கம் கேட்டுக்கிட்டு இருக்காரு. இப்படிதான் போலாம் ஃப்ரெண்ட்ஸ். பக்கத்துல லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க. தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்.